ஆனால் பைபாஸில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் கோடு போடுறாங்க, வெள்ளை கலரில் போடுறாங்க. அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா தட 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 தடன்னு உதறதுனால வண்டி பாடி பூரா சத்தம், செட்டு ரிப்பேர் ஆகிருது, ஆம்பு பிடுங்கிருது, எண்டு கிண்டில் இருக்க நட்டு எல்லாமே கலந்து விழுந்துருது ரோட்டில். அதில் பல பிரச்சனைகள் வருது. அதில் நட்டுகள் நிறைய கலந்து விழுறதுனால பின்னாடி வர வண்டிகளில் குத்தி பஞ்சர் ஆகிருது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதில் ஏற்றாமல் போகணுன்னு நிறைய வண்டிக்காரங்க லெஃப்ட் சைடே ஏறி போகிறாங்க. லெஃப்ட் சைடு போகிறதுனால டூ வீலர் போகுது, அவங்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கு. அதனால சொல்ற மொத்தருங்க, வண்டி ரொம்ப சங்கடமா இருக்கு. பைபாஸ்ல ஓட்டவே முடியல. அந்த அளவுக்கு தட 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 தடன்னு ஒரே உதறல், வண்டியே ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு அந்த பைபாஸ்ல வந்து மஞ்சள் கலர் பெல்ட் மாதிரி போட்டுருக்காங்க, வெள்ளை கலர் பெல்ட் மாதிரி போட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சுப்பா எடுங்கன்னு சொல்லல, கொஞ்சம் அந்த பெல்ட் கணத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கோரிக்கையா வைக்கும், எங்க கோரிக்கையாக வைக்கும், டிரைவரோட கோரிக்கையா வைக்கும். கன்னியாகுமரிலாம் போகவே முடியல. பைபாஸ்ல ஒரே சத்தக்காடுக்குள்ள கூட ஒரே வேலை, வண்டி எதனால வண்டியில் ஒரே வேலை, சீட்டு பூரா கடன்னு ஒரே சத்தக்காடு. சின்ன கோரிக்கையாக வைக்கும். உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உயிருக்கு ஆபத்தான ஒரு பிரயாணமாகவும் பஸ் பைபாஸ்ல இருக்கு. ஏன்னா எல்லாருமே லெஃப்டே இறங்கி போறாங்க, ஒரு வீலர் இறக்கி ஒரு வீலர் அந்த தடவை விட்டு போறாங்க. அதனால லெஃப்ட் போறவங்க டூ வீலர்ல போறாங்க. அதனால பார்த்து ஒரு நடவடிக்கை பண்ணுங்க. கஷ்டமா இருக்கிறோம். நன்றி, வணக்கண்ணே. டிரைவர் தான்.